மதியழகன் முன்பே கேட்டது போல சற்று நேரத்திற்கு முன்னதாக மனுதாரர் தரப்பிலிருந்து பேட்டி அளிக்கப்பட்டது. அப்ப அவங்க சொன்னது அங்க போய் சட்ட நடவடிக்கை சட்ட போராட்டம் என்ன இருக்குன்றத அங்க போய் பார்த்தாதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அங்க இப்போ திருப்பரங்குன்ற அந்த தீபத்தூண் பக்கத்துல களம் எப்படி இருக்கு, பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா, காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா, அது பற்றிய விவரங்கள். பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். தற்பொழுதும் இந்த பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது மாவட்ட கண்காணிப்பாளரே நேரடியாக, அதாவது காணொலி மூலம் ஆஜரானதை தொடர்ந்து நீதிபதி நேரடியாக அவர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது சிட்டி போலீஸ் கமிஷனர் லிசனிங் திஸ் ஆர்டர் என்ற ஒரு வார்த்தையை நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தற்பொழுது பிறப்பிக்கக்கூடிய இந்த உத்தரவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கேட்டு வருகிறார் என்று அந்த உத்தரவில் குறிப்பிட்டு இருக்கிறார். எனவேதான் நேற்று பிறப்பித்த அந்த உத்தரவை இன்றைய தினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பின்பற்ற வேண்டும், உடனடியாக தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு வாதத்தை நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவை நிறைவேற்றியதற்கான அறிக்கையை நாளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இன்றைய தினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காணொலி மூலம் ஆஜராகி விளக்கம் அளித்த நிலையில் இன்றைய தினம் தீபம் ஏற்றப்பட்டதற்கான அந்த நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றியதற்காக நாளை நேரில் ஆஜராகி அறிக்கை அளிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. தற்பொழுது மனுதாரர் அவரது வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட திருப்பரங்குன்றம் மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு தீபம் ஏற்றப்படும். இந்த வழக்கு, அதாவது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடங்கும் பொழுதே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. அதாவது கார்த்திகை தீபம் முடிந்து விட்டது என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் கிடையாது, கார்த்திகை தீபம் என்பது 5 நாட்கள் கொண்டாடப்படும் என்றும், எனவே இன்னமும் கார்த்திகை தீபம் இருக்கிறது, எனவே தீபம் ஏற்ற என்றும் நீதிபதி ஒரு கருத்தாக தெரிவித்திருந்தார். அந்த நிலையில்தான் தற்பொழுது நேற்றைய தினம் பிறப்பித்த உத்தரவை இன்றைய தினம் கண்டிப்புடன் செயல்படுத்துமாறு நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை நிறைவேற்றுவதற்காக தற்பொழுது மனுதாரர் மற்றும் அவர் வழக்கறிஞர்கள் திருப்பரங்குன்ற மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். மதியழகன், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அளித்த பேட்டியை பார்க்கலாம்.